திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆடு மேய்ப்பவரின் மகன் சிவில் சர்வீஸ் தேர்வில் முதல் முயற்சியிலேயே வெற்றிக்கனியை எட்டி பறித்திருக்கிறார். அப்பா பச்சையப்பன் ஆடு மேய்ப்பவர், அம்மா குமாரி கூலி தொழிலாளி. அரசு பள்ளியில் பயின்ற மகன் யுவராஜோ இனி மத்திய அரசு அதிகாரி. கிழிந்து கிடந்த பேனர்களை கொண்டு மூடப்பட்ட சிதிலமடைந்த வீட்டிற்குள் வசிக்கிறது தன்னம்பிக்கைக்கு துளியும் குறைவில்லாத இந்த அழகிய குடும்பம். சின்ன வயசுலேருந்து படிக்கும்போது ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது தான் அவனுடைய எய்மு. இருந்தாலும் நாங்கள் வறுமையில் இறக்கறதுனால அவனால் படிக்க வைக்க முடியுமா, இல்லை அவன் பாஸ் பண்ணிவிடுவானா எப்படி அப்படின்னு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் தம்பி காலேஜ் சேர்ந்ததுலேருந்து நல்ல இன்ட்ரெஸ்டோடு படித்து இப்போ ஐஏஎஸில் தேர்வு பெற்றுக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது. அப்பா அம்மாவை நல்லா பெருமைப்படுத்துகிறான். என்னால் முடியாது என் தம்பி செய்கிறான்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொறியியல் பயிலும் போதே தொலைதூர கல்வியில் புவியியலில் பட்டப்படிப்பை முடித்தார் யுவராஜ். அதே சமயம் தனது சிவில் சர்வீஸ் தேர்வுக்கான பயிற்சியையும் தொடங்கிய யுவராஜ் பயிற்சி வகுப்புகளுக்கு செல்லாமலேயே முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்றார். சில தனியார் பயிற்சி மைய உதவியோடு சிவில் சர்வீஸ் தேர்வை தமிழ் வழியில் எழுதி தேர்ச்சி பெற்றிருக்கிறார். அதுவும் முதல் முயற்சியிலேயே. அகில இந்திய அளவில் 751வது இடமும் தமிழக அளவில் 76வது இடமும் பிடித்திருக்கிறார் இந்த நம்பிக்கை நாயகன். மெயின்ஸுக்கு ஆப்ஷனல் சப்ஜெக்டாக ஜாக்கிரதை எடுத்தேன். அது தமிழில் தான் எழுதினேன். அது எல்லா சாருடைய மெட்டீரியல்ஸு, அது சமச்சீர் கல்வி புக்ஸு எல்லாத்துக்குமே ரொம்ப ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தேன். ஒரு நாளைக்கு 2.5 மணி நேரம் தான் தூங்குவோம். அப்போலாம் மெயின்ஸுக்கு என்ன மாதிரி கிராமப்புறத்துலேருந்து படிக்கிறோம் ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஃபஸ்ட்டு என்ன எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எதிலிருந்து படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு அதுனே சிலபஸ்ஸு, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரு, தமிழ் எழுத போகிறாங்கன்னா சமச்சீர் கல்வி முழுக்க படித்தோம். 6வது 12வது வரலாம். அடிஷ்னலாக பிஏ நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்களோ அதை டெப்த் நாலேஜ் இருக்கணும். நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டை சூஸ் பண்ண போகிறீங்களோ ஆப்ஷனலாக அந்த சப்ஜெக்டுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு பேசிக்லேருந்து எல்லாமே தெரியணும். ஆடுகளை மேய்க்கும் யுவராஜின் தந்தை பச்சையப்பன் அவர் போன்ற பல பெற்றோர்களுக்கு உதாரணமாகி நிற்கிறார். என்னுடைய மகனை உயர்ந்த நிலை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் நினச்சிருக்கிறேன். அது மாதிரி நடந்திருக்குது. இப்போது என்னுடைய மகனை கஷ்டப்பட்டு படித்து இன்றைக்கு முன்னுக்கு வந்திருக்கிறான். எப்படி இருக்கு உனக்கு? எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்குது சார். இது மாதிரி ஒவ்வொரு மாணவர்களும் பெற்றோர்களும் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைத்து உயர்ந்த நிலைக்கு ஆளாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஐஏஎஸ் தேர்வுக்காக முட்டி மோதி படித்தும் தேர்ச்சி பெற இயலாமல் தவிப்பவர்களுக்கு மத்தியில் வசதி வாய்ப்புகள் எதுவும் இல்லாமல் விடாமுயற்சி என்ற மூலதனத்தை மட்டுமே வைத்து அதில் சாதித்தும் காட்டியிருக்கிறார் இந்த நம்பிக்கை நட்சத்திரம் யுவராஜ். புதிய தலைமுறைக்காக திருவண்ணாமலை செய்தியாளர் கோவிந்தராஜுலுடன் அபிநயா.